ஹாய், நான் மேகலா. அட்சய திதி அன்னைக்கு ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தேவையான 16 செல்வங்களையும் பெறுறதுக்கு இந்த அட்சய திதி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். அட்சய திதி அன்னைக்கு கலச வழிபாடு செய்யணும். நம்ம பொதுவாக ஒரு கலசம் நம்ம வீட்டில் வைப்போம். ஆனால் அட்சய திதி அன்னைக்கு நம்ம ஒற்றைப்படையில் எத்தனை கலசம் வேணாலும் நம்ம வைக்கலாம். வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும், ரெண்டாவது குரு வழிபாடு செய்யணும், மூணாவதாக ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்யணும். ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு நாம் எத்தனை கலசம் வைக்கணுங்கிறத முடிவு பண்ணி முந்தின நாளே எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ சக்கர கலசம் வைக்கணும். ஸ்ரீ சக்கர கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பளத்தட்டு இல்லைன்னா வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி பச்சரிசிக்கு மேலே ஒரு கலச செம்பு வைக்கணும். அந்த கலச செம்பு நிறைய நாணயங்கள் வைக்கணும். நாணயங்கள் வச்சு அந்த நாணயத்துக்கு மேலே ஒரு தாம்பளத்தட்டு வைக்கணும். அந்த சின்ன தாம்பளத்தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே அட்சதை பரப்பி அதற்கு மேலே ஸ்ரீசக்கரம் வைக்கணும். அபிஷேகம் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ஸ்ரீசக்கரத்தை வைக்கணும். ஸ்ரீசக்கரத்துக்கு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கலசம் தயார் பண்ணிவிட்டு அந்த கலசத்தை சுற்றி நாம் எத்தனை கலசம் வைக்க போகிறோங்கிறத பார்க்கணும். 3, 5, 7 கலசம் நம்ம வைக்கலாம். நம்ம எப்போதும் வைக்கிற பூரண கலசம் வைக்கணும். தண்ணி பன்னீர் கலந்து தேங்காய் வச்சு மாயிலை வச்சு வைக்கிற ஒரு நிரந்தர கலசம் வைக்கணும். 2வது கலசமாக. 3வது கலசமாக ஒரு கலச செம்பில் நம்மளோட நகைகள் எல்லாமே பன்னீரில் நினச்சி எடுத்து அந்த கலச செம்புக்குள்ள நகைகளை வச்சு நகை கலசம் வைக்கணும். இன்னொரு கலச செம்பு நிறைய கல் உப்பு நிரப்பி உப்பு கலசம் வைக்கணும். அடுத்து ஒரு கலசம் வைக்கிறது கலசம் நிறைய பச்சரிசி நிரப்பிக்கணும். பச்சரிசி கலசம் வைக்கணும். அடுத்த ஒரு கலசம் நிறைய துவரம் பருப்பு நிரப்பி துவரம் பருப்பு கலசம் வைக்கலாம். அடுத்த கலசமாக நாட்டு சக்கரை கலசம் வைக்கணும். அடுத்த கலசமாக பூ கலசம் வைக்கணும். இத்தனை கலசத்தில் நம்மளால் என்ன முடியுதோ அத்தனை கலசம் வைக்கலாம். பல கலசம் வைக்கலாம். நம்மளால் முடிந்த 1, 3, 5, 7, 9 கலசம் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த கலசத்தை சுற்றி நம்மக்கிட்ட யானை இருந்தால் யானை வைக்கலாம். காமதேனு கோமாதா இருந்தால் கோமாதா வைக்கலாம். தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கு சங்கு சக்கர நாம விளக்கு இருந்தால் சங்கு சக்கர நாம விளக்கு வச்சுக்கலாம். அஷ்டலட்சுமி விளக்கு, காமதேனு விளக்கு, தாமரை விளக்கு இருந்தால் அந்த விளக்கும் ஏற்றலாம். குதிரை இருந்தால் குதிரையையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பூஜை அறையில் சொஸ்திக் வரைஞ்சி வைக்கணும். ஸ்ரீ சக்கர மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து நெய்வேத்தியம் வைத்து தூப தீபம் காட்டி வழிபாடு நிறைவு செய்யணும். தேங்க்யூ.